சிம்பிள் அண்ட் டேஸ்டான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற அளவு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் கருவாடை ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. கருவாடுலேயே உப்பு இருக்கும், உங்களுக்கு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கருவாட்டு குழம்ப சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.